தமிழகத்தில் பள்ளிகளுக்கு இப்போது கோடை விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு. 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் முடிந்து மாணவர்கள் கோடை விடுமுறையில் இருக்காங்க. கீழ் வகுப்புகளை சார்ந்த மாணவர்களும் கோடை விடுமுறையில் தான் இருக்காங்க. அடுத்த கல்வியாண்டில் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் மிக முக்கியமாக எழுந்திருக்கு. இதற்கான காரணம் பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் ஆங்காங்கே பதிவாகக்கூடிய வெப்பநிலை தான் காரணம். 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் வெப்பநிலை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதிகபட்சமாக இந்த வெப்பநிலை பதிவாகிக்கிட்டு இருக்குது. கரூர், திருச்சி போன்ற பகுதிகளில் இந்த வெப்பநிலை, ஈரோடு போன்ற பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் வெப்பம் எப்படியே நீடித்தால் பள்ளிகள் திறப்பு கடந்த ஆண்டுகளைப் போல தள்ளி போகுமா அல்லது அதே தேதியில் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குது. இதற்கான பதிலை நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, திருச்சி போன்ற பகுதிகளில் 104 டிகிரி வரைக்கும் வந்திருக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா அப்படிங்கிறத நம்ம இப்போ முடிவு பண்ண முடியாது. இப்போ திட்டமிட்டிருக்கிறது ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு திட்டமிட்டிருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் வெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ உடனடியாக பள்ளிகள் திறப்பை பற்றி முடிவெடுக்க முடியாது. ஜூன் மாத வாக்கில் மே மாத கடைசியில் அக்னி நட்சத்திர சந்தர்ப்பத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி மழை பெய்யுது, வெப்பநிலை குறைஞ்சா பள்ளிகள் திறப்பு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். வெப்பநிலை இப்படியே நீடிச்சுது அப்படின்னா கடந்த ஆண்டுகளைப் போலவே ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகலாம். பள்ளிகள் திறக்கப்பட்டது அப்படின்னா மாணவர்களுக்கு கூடுதல் வகுப்புகள் குறைவாக இருக்கும். இல்லை பள்ளிகள் எப்போவும் திட்டமிட்டபடி திறக்கப்பட்டது அப்படின்னா சனிக்கிழமைகளில் கூடுதல் வகுப்பு இல்லாத சூழல் இருக்கும். கடந்த ஆண்டுகள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிகள் தள்ளி திறக்கப்பட்ட போது சனிக்கிழமைகளில் கூடுதல் நாட்கள் வைத்து அது ஈடுகட்டப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ வரக்கூடிய காலகட்டத்தில் பள்ளிகள் திறப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அடிக்கக்கூடிய வெயில் தான் தீர்மானிக்க போகுது. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.